சில்வர் பீஸ், சில்வர் இடிஎஃப் அதெல்லாம் எப்படிங்க சார் இன்வெஸ்ட் பண்ணுறது? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோங்க சார்? அதெல்லாம் ஒரு யூனிட், மினிமம் வந்து ஒரு யூனிட்டு ட்ரேட் ஆகுது. சில சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டுகளும் இடிஎஃப்பும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் நடத்துகின்றன. ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இடிஎஃப் வாங்கணும்னா நீங்கள் புரோக்கிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் வேணும். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. டிமேட் அக்கௌண்ட் மூலம் மார்க்கெட்டில் வாங்கையில் நீங்கள் கரெக்டான ப்ரைஸுக்கு வாங்குறீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே டிமாண்ட் சப்ளையை வச்சு ரேட்டு ஏறும். இங்கே மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் வாங்கையில் என்ஏவி ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்குவீங்க. ஸோ நீங்கள் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டீங்க. அது அட்வான்டேஜ். ப்ளஸ் சில்வர் ஃபண்டில் இப்போ எஸ்ஐபிலாம் பண்ணுறதா இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டுகள் பெஸ்ட்டு. இடிஎஃப்ல வந்து நீங்கள் இப்போ எஸ்ஐபிலாம் மாதம் நம்மளாக போய் பண்ணிக்கணும் கரெக்டாக. ஏன்னா அது 500 ரூபாய்க்கு நான் வாங்குறோம்னு சொல்லி நீங்கள் பாதி யூனிட்டை வாங்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வர்றேன். ஸோ இங்கே வந்து ஆஸ் லோ அஸ் 99 ரூபா 100 ரூபாயிலேருந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து அந்த மினிமம் அமௌண்ட் இருக்குது, ப்ளஸ் ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. வேற டேக்ஸ் பர்பஸஸில் வந்து இடிஎஃப்ல பண்ணீங்கன்னா 1 இயரில் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு 2 வருஷம் வச்சுருக்கோம். அதுதான் டிஃப்ரென்ஸு. பல வகைகளில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இதுவே ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு தான் சொல்லுவோம். இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் இது. ஸோ அதனால வந்து சில்வர் ஃபண்டுகளை வாங்கிக்கிறது ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், வசதியாக இருக்கும். சார் இப்போ ஒருத்தங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் அடுத்து வச்சிருக்கலாங்க சார்? ஏன்னா அது இப்போ அடுத்த 2 வருஷத்தில் ஏறும்னு இருக்கீங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது அடுத்த 3 வருஷத்துக்கு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்லை ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இன்வெஸ்ட் இல்லை. ஜென்ரலாக வந்து நம்ம சொல்கிறது வந்து இதை டாக்டிக்கல் கால்பாங்க, சமயத்திற்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஈக்விட்டி ஃபண்டு மாதிரி இல்லை, என்னாலும் இந்தியா இருக்க வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வாங்கி மறந்துட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு வந்து சில்வரும் வளரும், லாங் டேர்மில் வளரும். பட் கொஞ்சம் சைக்கிள் வந்து கொஞ்சம் லாங் சைக்கிள், ஒரு 5-6 வருஷம் கம்முன்னு கூட இருக்கும், விலை ஏற்றம் இல்லாமல். ஸோ அப்புறம் ஒரு 5-6 வருஷம் திருப்பி ஏறும். லாங் டேர்மில் வந்து ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2007-08 சில்வர் 80,000-90,000 வரைக்கும் கிலோ போச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாங் ஸ்ட்ரீக்கு அப்புறம் தான் இப்போ வந்து திருப்பி அதெல்லாம் டச் ஆகி கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கையில் வந்து நம்ம வந்து இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்குன்னு பிளான் பண்ணி அவங்க முதலீடு பண்ணிக்கலாம். அந்த டயத்தில் திருப்பி அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓரளவு வந்துருச்சுன்னு இறங்குற மாதிரி இருக்குன்னா அதை விற்றுட்டு வேறு ஈக்விட்டி ஃபண்டு எல்லாம் அவங்க போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் பீயிங் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி.